நல்லாட்சி வெற்றி பெறாவிடின் மக்கள் நம்மை வெற்றி பெறச் செய்யாவிடின் என்று நாம் இருவரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் அல்லது வெளிக்கடை சிறையில் இருந்திருப்போம். அதிலிருந்து நம்மை காப்பாற்றியது இந்த நாட்டின் அப்பாவி பொதுமக்களை தவிர பணம் அல்ல. அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று கண்டியில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அவர் தெரிவித்த மேலும் பல கருத்துக்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். அதற்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் ஒத்துழைப்புடன் நவீனமயப்படுத்தப்பட்ட ஆல்ஃபிரட் துரையப்பா மைதானம் மக்களிடம் கையளிப்பு. கைது செய்யப்பட்ட உதய கம்பன்பில விளக்கமறியலில். இந்தோனேஷியாவில் நெருக்கடிக்குள்ளான படகில் உள்ள இலங்கையர்களுக்கு அந்நாட்டுக்குள் பிரவேசிக்க அனுமதி. மற்றொரு பாடசாலை மாணவி மகியங்கனையில் கொலை. இனி விரிவான செய்திகள். இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நவீனமயப்படுத்தப்பட்ட யாழ் ஆல்ஃபிரட் துரையப்பா மைதானம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற மைதான திறப்பு விழாவில் செய்மதி தொழில்நுட்பம் மூலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். யாழ் ஆல்ஃபிரட் துரையப்பா மைதானத்தை நவீனமயப்படுத்துவதற்கு 7.5 கோடி இந்திய ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இருநாட்டு தலைவர்களும் இணைந்து மைதானத்தின் நினைவு படிகத்தை திறந்து வைத்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை விசேட அம்சமாகும். யாழ் ஆல்ஃபிரட் துரையப்பா மைதானத்தில் சுமார் 5000 மாணவர்களின் பங்கேற்புடன் யோகாசனம் இடம்பெற்றதுடன் 11,000 மாணவர்களின் பங்கேற்புடன் இந்தியாவில் யோகாசனம் செய்யப்பட்டது. இப்பொழுது மூச்சினை வெளிவிட்டவாறு 7 அப்படியே முன்னுக்கு வளைஞ்ச புஜங்காசனம். இந்திய ஸ்ரீலங்கா மித்ரத்வ තුල අපේ ආර්ථික වෙළඳ இந்திய இலங்கை நட்புறவினூடாக எமது பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியன அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பலப்படுத்தப்படுகின்றன. அதற்காக இலங்கை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். சில சந்தர்ப்பங்களில் அடிப்படைவாத பிரிவினர் இது தொடர்பில் தவறான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். எனினும் இரு நாடுகளும் புரிந்துணர்வுடன் செயற்படுகின்றோம். அதனால் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் எமது பிணைப்பின் பலம் மிகவும் முக்கியமானதாகும். நல்லிணக்கத்திற்கான கேந்திரமாக இந்த மைதானம் விளங்குகின்றது. இன, மத, குல பேதம் உள்ளிட்ட விடயங்களுக்கு மைதானம் உரித்துடையது அல்ல. இவை அனைத்தையும் மீறி தேசிய நல்லிணக்கத்தை பலப்படுத்தும் கேந்திரமாக இந்த மைதானம் அமைய வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். நல்லிணக்கத்தை பலப்படுத்துவதே யாழ் ஆல்ஃபிரட் துரையப்பா மைதானம் புனரமைக்கப்பட்டமைக்கான காரணமாகும். வணக்கம். சுப உதேசானக் வேவா ஆயுபவான். India strongly believes தமது பொருளாதார வளர்ச்சியின் பயன் அயலர்களுடன் பகிரப்பட வேண்டும் என்பதில் இந்தியா பாரிய நம்பிக்கை கொண்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்திக்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற வாக்குறுதி எமது நட்புறவினூடாக வெளிப்படும் ஒன்றாகும். எங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அதனை யதார்த்தமாக்குவதற்கு முன்னுரிமை வழங்குவதே அதன் நோக்கமாகும். 72 மணித்தியாலங்களில் முழு உலகமும் 2வது தடவையாக சர்வதேச யோகா தினத்தை அனுஷ்டிக்க உள்ளது. இந்த தினத்தை பிரகடனப்படுத்தி 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிடம் பிரேரணை ஒன்றை முன்வைத்த சந்தர்ப்பத்தில் இதற்கு முதலில் ஆதரவு வழங்கிய நாடுகளுள் இலங்கையும் உள்ளடங்குகின்றது. எமது நீண்ட கால நட்புறவின் மற்றும் ஒரு அடையாளமாக துரையப்பா மைதானம் திகழும். இந்தோனேஷியாவின் அச்சய கடற்பரப்பில் நெருக்கடிக்குள்ளான படகில் உள்ள இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் தரையிறங்குவதற்கு அந்நாட்டு அதிகாரிகள் இன்று அனுமதி வழங்கியுள்ளனர். இந்தோனேஷியாவின் அச்சய கடற்பரப்பில் நெருக்கடிக்குள்ளான படகில் கர்ப்பிணி பெண் ஒருவர், 9 சிறார்கள் உள்ளிட்ட 44 பேர் உள்ளனர். ஆஸ்திரேலியாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக கடந்த 11ஆம் தேதி படகு இந்தோனேஷியாவின் அச்சய கரையோரத்தை அண்மித்தது. கடற்பரப்பில் நெருக்கடிக்குள்ளான புகலிட கோரிக்கையாளர்கள் தரையிறங்குவதற்கு இந்தோனேஷிய அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை. படகில் இருந்த 6 பெண்கள் தரையிறங்கிய போதிலும் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தி மீண்டும் அவர்களை படகில் ஏறச் செய்தனர். இந்த
இந்த சம்பவத்தை அடுத்து சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் வேண்டுகோளுக்கு அமைய புகலிட கோரிக்கையாளர்களை தரையிறங்க இந்தோனேஷிய அதிகாரிகள் இன்று அனுமதி வழங்கினர். தரையிறங்கிய புகலிட கோரிக்கையாளர்களை அடையாளம் காணும் பொருட்டு இந்தோனேஷிய போலீசார் அவர்களின் நிழற்படங்களை எடுத்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் இளைஞர்களா என்பது உறுதிப்படுத்துவதற்கு இதுவரையில் போதிய அளவு தகவல்கள் பதிவாகவில்லை என இந்தோனேஷியாவிற்கான இலங்கையின் தூதுவர் தர்ஷன பெரேரா கூறினார். அவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்காத போதிலும் அவர்களின் சுகாதார வசதிகள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு இந்தோனேஷிய அதிகாரிகளுக்கு அறிவித்ததாக அவர் கூறினார். இதேவேளை இந்தோனேஷியாவின் ஆட்சிய கடற்பரப்பில் நிர்கதிக்குள்ளான இளைஞர்களில் 17 பேர் தமிழக அகதி முகாமில் இருந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஈழ அகதிகள் மறுவாழ்வு மையத்தின் பொருளாளர் SC சந்திரஹாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எனினும் இந்த புகலிட கோரிக்கையாளர்களின் படகை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பும் பட்சத்தில் அடையாளம் காணப்பட்டவர்களை மாத்திரமே இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்கும் நிலை காணப்படுவதாகவும் அவர் கூறினார். இருபத்தோராவது நூற்றாண்டின் இந்து இலங்கை உறவு என்ற துணிப்பொருளிலான மாநாடொன்று கொழும்பில் அண்மையில் நடைபெற்றது. சர்வதேச கல்வி தொடர்பான பண்டாரநாயக்க நிலையம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. இங்கு இந்து இலங்கை மீனவ பிரச்சினை, ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீன் ஏற்றுமதி தடை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. That ban was brought into place in October 2014. 2014 ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த தடை விதிக்கப்பட்டது. கடந்த 18 மாத காலப்பகுதியில் இலங்கையின் மீன் உற்பத்தி பிரிவில் 150 மில்லியன் யூரோ நட்டம் ஏற்பட்டுள்ளது. 2009 ஆண்டு இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடியில் ஈடுபட்ட 2.5 லட்சத்திற்கும் அதிக இந்திய படகுகளை இலங்கை கடற்படையினர் கண்காணித்துள்ளனர். அவற்றுள் 15,000 படகுகள் தொடர்பான தகவல்களை கடற்படையினர் உறுதி செய்துள்ளனர். எந்த துறைமுகத்தில் இருந்து படகுகள் வெளியேறுகின்றன என்பதை அவர்கள் அறிவார்கள். உரிமையாளர்கள் தொடர்பில் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த தகவல்களை இலங்கை அரசாங்கத்திடம் அவர்கள் வழங்குவார்கள் என நான் எண்ணுகின்றேன். இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கும் அவர்கள் இந்த தகவல்களை வழங்குவார்கள். தொடர்பாடலின் ஊடாக நியூடெல்லிக்கு அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகத்திற்கும் அந்த தகவல்களை அவர்கள் வழங்குகின்றார்கள். எனினும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட படகுகள் தொடர்பில் தமிழகத்தில் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நான் கருதுகின்றேன். சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் இந்த படகுகள் ஈடுபடுகின்றன. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் தொடர்பிலும் இந்த மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் பட்டதாரிகள் அல்லாத மீனவ மற்றும் விவசாய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு அகதிகள் அங்கு சென்றனர். 3800 பட்டதாரிகள் தற்போது தமிழகத்தில் உள்ளனர். அவர்கள் மனித வளமாகும். இந்த நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது வெளியேறிய இந்த இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவது எமது நல்லிணக்க கொள்கையின் ஒரு பகுதியாக அமைய வேண்டும். இவர்களை மீள நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை புதிய அரசாங்கம் மேற்கொள்ளும் என நான் எண்ணுகிறேன். அவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வருகை தந்தால் அவர்கள் தொடர்பில் உரிய முறையில் அவதானம் செலுத்த வேண்டும். ஏனெனில் அவர்கள் அனைத்தையும் இழந்த மக்கள். அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னைக்கான பிரதி உயர்ஸ்தானிகரின் ஊடாகவே அதனை செய்ய வேண்டும். உங்களது வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதன் பிரதிபலனை உங்களுக்கு வழங்கியுள்ளனரா? இது தொடர்பில் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டத்தின் ஊடாக சந்தர்ப்பத்தினை வழங்குவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சேவை யாழ்ப்பாணம், புத்தளம் மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. மீண்டும் சிந்தியுங்கள், உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? நீங்கள் அளித்த பெறுமதியான வாக்கிற்கு பலன் கிடைத்துள்ளதா என்ற கேள்வி யாழ் மக்களிடமும் முன்வைக்கப்பட்டது. யாழ் குடாநாட்டில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து மீண்டும் சிந்தியுங்கள் சீர்திட்டத்தை முன்னெடுத்தனர். பருத்தித்துறை, நெல்லியடி, அச்சுவேலி, காங்கேசன் துறை, மாதகல், இளவாலை, சங்கானை மற்றும் சுனாகம் ஆகிய பகுதிகளில் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. உங்களோட எலெக்ஷனுக்கு முதல் வந்து வாக்கு கேட்டார்கள். இப்ப என்ன செய்யணும்? வந்து வாக்கினமா அவங்கள எங்க நான் கண்ணால உடச்சு காணையில வந்த நாள் சும்மா வாயளவுலாம் இல்ல வந்து ஒரு நாட்டுல தெரிவு செய்தா ஒரு இடத்துல வந்து என்ன உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு ஒரு நாள் பார்த்து ஒரு வந்து கேட்க மாட்டான். பதவிக்கும் மோகத்துக்கும் தான் ஆசை. பதவி பட்டம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்களின் பிரச்சினைகளுக்காக செயற்படுகின்றனரா என்ற கேள்வி தொடர்பில் துண்டு பிரசுரங்களும் இதன்போது விநியோகிக்கப்பட்டன. அது செய்வோம், இது செய்வோம். நாங்கள் எது பார்த்தா ஜாலியாக போனவங்கள இனி அடுத்த எலெக்ஷனுக்கு வரைக்கும் தான் வேறு வந்தது தன்னொன்னு கொஞ்ச நாளைக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று யாழில் உள்ள மற்ற குழுவினர் சாவகச்சேரி, ஊர்காவற்துறை, வேலனை, மிருசுவில் மற்றும் புளியங்கூடல் பகுதிகளுக்கு சென்று மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். தெரிவு செய்கிற மக்கள் பிரதிநிதி வந்து நல்லவரை தெரிவு செய்யணும். எலெக்ஷன் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நீங்க சரி வாக்களிச்சிருப்பீங்க தானே?
அவங்க வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சேவைகளை செய்யறாங்களா இல்லையா? நீங்க அரசு எதிர்பார்க்க வாக்களிச்சிருப்பீங்க, அப்படி வேலை செய்யறாங்களா, திரும்ப வந்து பார்த்தாங்களா அவங்கள எல்லாம்? இதன்போது மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தினூடாக ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. கண்டி மத்திய சந்தை பகுதியிலிருந்து ஒரு குழுவினர் இன்றைய பயணத்தை ஆரம்பித்தனர். நீங்கள் தெரிவு செய்தவர்கள் எதிர்பார்த்த நோக்கத்தினை நிறைவேற்றினார்களா என்ற கேள்விக்கு மக்கள் வழங்கிய பதில்கள் நவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டன. மகையாவு, நித்தவெல மற்றும் கந்தானை ஆகிய பகுதிகளுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் சென்று மக்களை சந்தித்தனர். நல்லாட்சி நாட்டினை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் வாக்களித்தோம். ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்து நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கு. எனினும் இன்னமும் ஊழல் மோசடிகள் இடம்பெறுகின்றன. அவற்றை இல்லாதொழித்து நல்லாட்சியை சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும். நல்லாட்சி நாட்டினை ஏற்படுத்துமாறு கோரிக்கொள்கின்றோம். இதன்போது மக்களை தெளிவூட்டும் வகையிலான துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஸ்டிக்கர்கள் வழங்கப்பட்டன. மற்றொரு குழுவினர் கண்டி மாவட்டத்தின் அம்பெட்டிய, தலாத்து ஓயா, மாரஸ்தன மற்றும் அதுல்கம ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தனர். மற்றொரு குழுவினர் புத்தளம் மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளுக்கு சென்றனர். நிந்தனி, ஒரியகுளம், எகுடபிட்டி, நெலும்பாவி, ரைகம மற்றும் சியம்பலவ ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன. மற்ற குழுவினர் நல்லரசன் கட்டு, ஸ்ரீ ரத்னகிரி ரஜமகா விகாரை சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் பல பகுதிகளுக்கும் சென்றனர். நல்லரசன் கட்டு, ஆனை விழுந்தான், முத்துப்பந்தி ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டனர். Value the vote hashtag ஊடாக உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் சமூக வலைதளங்களுக்குள் பிரவேசியுங்கள். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன்பில எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. போலீஸ் விசேட விசாரணை பிரிவினரால் உதயகம்மன்பில இன்று காலை கைது செய்யப்பட்டார். ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவருக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றின் 11 கோடி ரூபாய் பெறுமதியான பங்குகளை போலி ஆவணங்களினூடாக விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட கம்மன்பில கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். எதிர்வரும் 1ஆம் தேதி வரை உதயகம்மன்பிலவை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன இதன்போது உத்தரவிட்டார். உதயகம்மன்பில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் கோட்டை நீதவான் நீதிமன்ற மூடலில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் பலர் கூடியிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தினரின் தண்ணீர் பவுசர் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று முற்பகல் 10 மணி அளவில் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். திருமண வீடு ஒன்றிற்கு செல்வதற்காக தாயும் மகளும் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. வேகமாக வந்த ராணுவ தண்ணீர் பவுசர் மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
மோட்டார் சைக்கிளில் சென்ற 58 வயதான பெண் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதுடன் 26 வயதான யுவதி காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ரக்கா வீதி பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த விபத்தினை எதிர்நோக்கினர். விபத்து தொடர்பில் ராணுவ ட்ரக்கை செலுத்திய ஒருவரிடமும் படை சிப்பாய் ஒருவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ் தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கோட்பே மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த மீன்பிடி படகொன்று தீ பரவியுள்ளது. தீக்கிரையாகிய படையீட்டுக்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேலும் 3 படகுகளும் தீக்கிரையாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதேச மக்கள், கடற்படையினர் மற்றும் போலீசார் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த படகில் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. நேற்று ஒரு 10 மணி போல 4 போட் நெருப்பு பத்தினது. அதில் ஒரு போட் இதில் இருக்கு, மிச்சம் 3 போட் அடைஞ்சு போயிட்டு என்னென்றா நாங்கள் சைனா போலீஸ் முறைப்பாடு செஞ்சுருக்கோம். அவங்க இப்போதைக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்காங்க. யார் என்ன நடந்து என்ன மாதிரி பார்த்துன்னு என்ன மாதிரி ரெண்டு ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. மேலும் தீயால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களும் இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை எனவும் துறைமுக போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கல்முனை மருதமுனை பகுதியில் தரிப்பிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 முச்சக்கர வண்டிகள் திடீரென தீப்பற்றியுள்ளன. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீயினால் 3 முச்சக்கர வண்டிகளுக்கும் பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். முச்சக்கர வண்டிகள் தீப்பற்றியமைக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை என்பதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஷாப்பிங் போயிட்டு 8 மணி போயிட்டு நாங்கள் 12:30 வந்து ஆட்டோ பாக்கெட் பண்ணிவிட்டு வந்து தூங்கிட்டேன். தூங்கி ஒரு 1:30 மணி 2 மணிக்குள்ள எங்களோட ஆட்டோ இப்படி பற்றி நான் கேள்விப்பட்டேன். போய் பார்த்தேன். இப்போ மிச்சம் கவலை ஆயிருக்கு. இப்படி நடந்துட்டு இதுக்கு ஒரு நடவடிக்கை உங்களுக்கு எடுத்து தருமாறு மிக்க தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு 1:30 மணி அல்லது 1:45 இடையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அந்த கூடாரம் அதுக்குள்ளே தான் இந்த ஆட்டோக்கள் பார்க் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த ஆட்டோக்களுக்கு தான் தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகளை சமூகத்துக்கு முன் நிறுத்த வேண்டும் என்பதை தாழ்மையாக வேண்டுகிறோம். செய்திகள் தொடர்கின்றன. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று கண்டிக்கு விஜயம் செய்திருந்தார். தலித மாளிகைக்கு இன்று காலை சென்ற அமைச்சர் ராஜித சேனாரத்ன வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து பல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் தீப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசை பெற்றார். அதன் பின்னர் மத்திய வங்கி ஆளுநர் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். மத்திய வங்கி ஆளுநர் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படுகின்றன. பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. අපි බලමු කොයි අදහසට ජයග්‍රහණය කරන්නේ. ඒ නිසා எந்த கருத்து வெற்றியடையும் என்பதை நாம் பார்ப்போம். ஜனாதிபதியின் நல்லாட்சிக்குள் பிரதமரும் உள்ளார். நல்லாட்சியை வெற்றி பெறச் செய்வதற்காக நாம் அர்ப்பணிப்பு செய்வோம். பாரிய அர்ப்பணிப்பினூடாகவே ஜனாதிபதி இந்த நல்லாட்சியை ஸ்தாபித்துள்ளார். நல்லாட்சி வெற்றி பெறாவிடின் மக்கள் நம்மை வெற்றி பெறச் செய்யாவிடின் இன்று நாம் இருவரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் அல்லது வெளிக்கடை சிறையில் இருந்திருப்போம். அதிலிருந்து நம்மை காப்பாற்றியது இந்த நாட்டின் அப்பாவி பொதுமக்களை தவிர பணம் அல்ல. இந்த நாட்டு மக்கள் மாத்திரமே எம்முடன் இருந்தனர். අපි දෙන්නම එක්කෝ ජීවතුන් අතර නෑ එක්කෝ වැලිකඩ හිරගෙදර. மகியங்கனை குடாலுனுக கிராமத்தில் 9 வயது சிறுமி ஒருவர் நேற்று மாலை கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். இந்த மாய்புத்தா හොඳෙන් ඉන්නවද? මායිපුතා උඹ දැක්කේ නෑනේ. රාත්‍රී නංගිගේ බෑග් එකේ තියෙන මායිපුතා මන් දැක්කා. උඹ නංගි කියන්නේ මොකාද මායිපුතා? ඇයි අප්පලා තුන්දෙනාගෙන් එකෙක් දකින්නද මට බැරි වුණේ වස්තුව? මට යන්න ඕනේ. காலையில் பொன்சிரிப்புடன் பாடசாலைக்கு விடைபெற்று சென்ற மகளின் உடலை கண்ட இந்த தாயின் அலறல். மகியங்கனை ரிதிமாலயத்த குடாலுனுக்கு கனிஷ்ட வித்தியாலயத்தில் தரம் 4 கல்வி பயின்ற மல்கி சந்தமில்லியின் சடலம் நேற்று மாலை 5 மணியளவில் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமியின் வீட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹுல்கிட்டிய ஹோயாவுக்கு அருகில் இருந்து இவ்வாறு சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பாடசாலை நிறைவடைந்து வீட்டுக்கு செல்லும் இடைப்பட்ட நேரத்திலேயே சிறுமி இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பஸ்ஸிலிருந்து இறங்கி வீடு செல்லும் போது நான் பிள்ளையை பார்த்தேன். எனது சைக்கிளில் 3 இருந்தமையால்
நெருக்கடியால் சிறுமியை அழைத்து வர முடியாமல் போனது. வழமையாக பஸ்ஸில் இருந்து இறங்கி சகோதரியுடன் சைக்கிளில் வீட்டுக்கு செல்லும் சதமிலி நேற்றைய தினம் ஏதேனும் ஒரு காரணத்தினால் சகோதரியை தவறப்பட்டுள்ளார். பிற்பகல் 2 மணி கடந்தும் சிறிய மகள் வீட்டுக்கு வராதமையினால் பெற்றோர் அயலவர்களின் உதவியுடன் மகளை தேடி சென்றார்கள். மாலை 5 மணியளவில் சிறுமியின் சடலத்தை நீரோடையொன்றில் அவர்கள் கண்டனர். சதமிலியின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கைகள் கட்டப்பட்டிருந்ததுடன் பாதணிகள் மற்றும் பாடசாலை பை ஆகியன சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்துக்கு சற்று தொலைவில் இருந்து மீட்கப்பட்டன. வீதியின் சந்தி வரை போய் கேட்டபோது மகள் பஸ்ஸில் சென்றதாக சொன்னார்களே, அந்த பக்கம் சென்று வேலை இல்லை என்று பின்னர் மீண்டும் நான் திரும்பிவிட்டேன். நான் இந்த பக்கம் வந்து தேடி பார்க்கும் போது அங்கு புத்தகங்கள் கிடப்பதாக சொன்னார்கள். சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்துக்கு நேற்றிரவு வருகை தந்த நீதவான் முதற்கட்ட விசாரணைகளை நிறைவு செய்து பிரேத பரிசோதனைகளுக்காக மகியங்கனை வைத்தியசாலைக்கு சடலத்தை அனுப்பி வைத்தார். இதற்கு அப்பால் மொரான கிராமமே உள்ளது. அதனை அடுத்து மொரான திட்டம் காணப்படுகின்றது. எந்த சந்தர்ப்பத்திலும் மக்கள் சஞ்சரிக்கும் பகுதியே இது. கசிப்பு மற்றும் கஞ்சா அதிக அளவில் இப்பகுதியில் பயன்படுத்தப்படுகின்றது. சிறு வயதினரும் அதனை பயன்படுத்துகின்றார்கள். 7, 8, 9, 10 ஆகிய தரங்களில் கல்வி கற்கும் பிள்ளைகளும் அதனை பயன்படுத்துகின்றார்கள். குடாலுணுகே கிராமத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கசிப்பு மற்றும் கஞ்சாவை போலீசாரால் இதுவரையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. சதவிலியை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் குற்றவாளிகளை தேடி நேற்றிரவு முதல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மோப்பநாயினூடாக போலீசார் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் சடலம் மீட்கப்பட்ட இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சதவிலி கல்வி பயின்ற பாடசாலைக்கு அருகில் மோப்பநாய் நின்றதாக போலீசார் கூறினர். யுத்தத்தின் வடுக்கள் இன்னும் ஆறாத காயமாய் பலரது மனதை வேதனைக்குள் இட்டு சென்றுள்ளது. அவ்வாறான வேதனையின் மத்தியில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வாழ்ந்து வருகின்றார் சமூகமயப்படுத்தப்பட்ட கணேசமூர்த்தி லக்ஷிகா. திருகோணமலை வரோதய நகர் புதுக்குடியிருப்பு கிராமத்தில் வாழும் முன்னாள் போராளிகளில் ஒருவரே கணேசமூர்த்தி லக்ஷிகா. ஒரு குழந்தையின் தாயான இவரின் பிறப்பிடம் வவுனியா நெடுங்கேடி. இறுதி யுத்தத்தின் போது முள்ளி வாய்க்காலில் வைத்த ஷெல் தாக்குதலுக்குள்ளான இவள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவளாகவே வாழ்வை நகர்த்துகின்றாள். 2010ஆம் ஆண்டு புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலையானதன் பின்னர் திருமணம் செய்து கொண்ட கணேசமூர்த்தி லக்ஷிகா இதுவரை எவ்வித உதவிகளும் இன்றி தனது குழந்தையுடன் வாழ்ந்து வருகின்றார். எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி ஓலை கொட்டலில் வாழும் தங்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை என்பதே இந்த முன்னாள் போராளியின் உள்ள குமுறலாகும். அரசாங்கம் புனர்வாழ்வளிக்கப்பட்டு வந்து இதுவரைக்கும் உதவி செய்ய எங்களுக்கு கொஞ்சமாக உதவி செய்தால், இந்த வீடு கட்டுறதுக்காக உதவி செய்தால் இந்த நாங்கள் ஓரளவு வாழ்வாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போகலாம். முன்னாள் போராளிகளுக்கான உதவி என்ற போர்வையில் புலம்பெயர் உறவுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் உதவிகள் யாருடைய பைகளை நிரப்புகின்றன என்பதே இவர்களுடைய அங்கலாய்ப்பாய் காணப்படுகின்றது. முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வளிப்பதோடு நின்றுவிடாது, அவர்களின் வாழ்வின் மலர்ச்சிக்கு தேவையான வசதிகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பு. நாட்டில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மக்களுக்கு இடையூறாக அமையாத வகையில் திட்டமிடுதல் சாலச் சிறந்தது. கெபடிவால ஹப்புத்தலை பிரதான வீதியினை செப்பனிடும் பணிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வீதியை அகலப்படுத்தி செப்பனிடுவதற்காக வீதியின் அருகிலுள்ள ஆலய நுழைவாயில்கள், கட்டிடங்கள் என பலவும் அகற்றப்பட்டன. ஹப்புத்தலை வெளிமடை பிரதான வீதியில் உள்ள புனித வனத்து சின்னப்பர் ஆலயத்தின் பிரவேச வீதி, படிக்கட்டு மற்றும் மதில் ஆகியன அகற்றப்பட்டும் இதுவரை புனரமைத்துக் கொடுக்கப்படாதுள்ளதை அவதானிக்க முடிந்தது. மதிலையும் வீதியையும் அமைத்து தருவதாக, ஆனால் அப்படி இருந்த நிலையிலே கடந்த வருடம் ஏற்பட்ட மழையால் எங்களுடைய முன்பள்ளி சரிந்து விழுந்தது. ஒரு சுவர் சரிந்து விழுந்து முன்பள்ளி நடத்த முடியாத ஆபத்து. இப்போது எங்களுக்கு ஆலயம் 10 தோட்டங்களுக்கு சொந்தமான ஆலயம்.
வீதி செப்பனிடும் பணிகள் காரணமாக இந்த பகுதியில் உள்ள பாலர் பாடசாலையின் சுவர் இடைந்து விழுந்துள்ளதுடன் தரையும் வெடிப்புற்றுள்ளதால் பாலர் பாடசாலை கடந்த சில மாதங்களாக மூடப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 6-7 மாசமா இங்க எங்களுக்கு சரியான வசதிகள் இல்ல. ஏன்னு கேட்டா இங்க ரோடு எங்களுக்கு அந்த ஸ்லிப் போயிட்டு இருக்கிறதுனால கட்டிடங்கள்லாம் உடைஞ்சி நிறைய பிரச்சனையா இருக்கு. பிள்ளைகளும் ஒரு சரியான அந்த விளையாட்டு இதுகள்லையும் செலுத்த முடியாம இருக்கு. வீதி புனரமைப்பின் காரணமாகவும் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்ட நிலைமையும் எங்களுடைய இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறு தாழ்வி. மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் சோமவன்ச அமரசிங்கவின் இறுதிக்கிரியைகள் முரளை மயானத்தில் இன்று இடம்பெற்றன. சோமவன்ச அமரசிங்கவின் புதவுடல் வைக்கப்பட்டிருந்த பத்திரமுல்ல இல்லத்திற்கு இன்று காலை முதல் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் சென்று அன்னாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். வீட்டில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களின் பின்னர் புதவுடலை தாங்கிய பேரணி ஆரம்பமானது. குடும்ப உறுப்பினர்களின் பங்கேற்புடன் சோமவன்ச அமரசிங்கவின் இறுதிக்கிரியைகள் முரளை மயானத்தில் இடம்பெற்றன. அமைச்சர் சஜித் பிரேமதாசவினால் மேலும் 500க்கும் அதிகமானோருக்கு இன்று வீட்டுக்கடன் வழங்கப்பட்டது. அம்மந்தோட்டை ஓகேவில பிரதேச மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இந்த கடன் வழங்கப்பட்டது. கருத்துக்களை மாத்திரம் தெரிவிக்காத நாம் நமது செயற்பாட்டினூடாக அதனை உறுதி செய்துள்ளோம். மீனவ மக்கள் அதிகளவில் வாழும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பிறந்த மஹிந்த ராஜபக்ச கடற்தொழில் அமைச்சராக செயற்பட்டார். அவரின் காலப்பகுதியில் எமது நாட்டில் 10 லட்சத்திற்கும் அதிக மீனவர்கள் பாதிப்பிற்குள்ளானார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திய சந்தர்ப்பத்தில் 2.5 வருடங்களாக சண்டித்தனத்தை காண்பித்தனர். 10 கோடியே 75 லட்சம் டாலரை எமது நாடு இழந்தது. ஐரோப்பிய ஒன்றியம் எமது நாட்டின் மீது விதித்திருந்த தடையை நேற்று முற்றாக நீக்கியது. அதனை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.